இலங்கை எமது நட்பு நாடு. அந்த நாட்டுக்கு உதவ ஈரான் எப்போதும் தயாராக இருப்பதாக இலங்கைக்கான ஈரானிய தூதர் அலிரசா டெல்கோஸ் தெரிவிச்சிருக்கிறார். இலங்கையில் உள்ள ஈரானிய தூதரகத்தில் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தினை முன்வைத்திருக்கின்றார். எரிபொருளாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதேனும் அத்தியாவசிய பொருட்களாக இருந்தாலும் இலங்கை அதை கோரினால் ஈரான் அதை கொடுப்பதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இருப்பதாக ஒரு கருத்தினை அவர் முன்வைத்திருக்கின்றார். போர் காரணமாக இலங்கை சிக்கலில் மாட்டிக்கொள்வதை ஈரான் விரும்பவில்லை என்றும் ஈரானுக்கு எப்பொழுதும் இலங்கை ஒரு மரியாதைக்குரிய நாடாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டதோடு ஈரான் எப்பொழுதும் அதன் நட்பு நாடுகளுக்கு ஹோர்முஸ் நீரிணையை மூடவில்லை என்றும் ஒரு கருத்தினை இன்றைய தினம் அவர் முன்வைத்திருக்கின்றார். சமீபத்தில் அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலின் டார்பிகோ தாக்குதலால் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானுடைய போர்க்கப்பலான ஐரிஸ் தெனாவின் குழுவினரை ஈரானின் கோரிக்கையின் பேரில் இலங்கை அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்ததாகவும் இலங்கை வழங்கிய உதவியை நினைவு கூர்ந்ததாகவும் அலிரசா டெல்கோஸ் மேலும் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரத்தில் ஈரானில் இருக்கக்கூடிய இலங்கையர்கள் நாடு திரும்ப விரும்பினால் அவர்களுக்கு தேவைப்பட்ட அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்க ஈரான் அரசாங்கம் எப்பொழுதும் தயாராக இருப்பதாகவும் அவர் இந்த நேரத்தில் ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். இது இலங்கைக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பலம் என்றே பார்க்கப்படுகிறது. ஈரானின் மின்சார மற்றும் எரிசக்தி நிலையங்களை இலக்காக கொண்ட இராணுவ தாக்குதல்களை 5 நாட்களுக்கு ஒத்திவைக்க தீர்மானித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளுக்கிடையிலான வார இறுதியில் பயனுள்ள பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது சமூக வலைத்தளமான ட்ரூத் சோசியலிலேயே இது தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார். குறித்த பதிவில் மத்திய கிழக்கில் நமது பகைமைகளுக்கு ஒரு முழுமையான மற்றும் மொத்த தீர்வு காண்பது தொடர்பாக கடந்த 2 நாட்களாக அமெரிக்க ஐக்கிய நாடுகளும் ஈரான் நாடும் மிகவும் நல்ல மற்றும் பயனுள்ள உரையாடல்களை நடத்தியுள்ளன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் முழுவதும் தொடரவிருக்கும் ஆழமான, விரிவான மற்றும் ஆக்கப்பூர்வமான இந்த உரையாடல்களின் தன்மை மற்றும் தொனியின் அடிப்படையில் நடைபெற்று வரும் சந்திப்புகள் மற்றும் கலந்துரையாடல்களின் வெற்றியை பொறுத்து ஈரானிய மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகளுக்கு எதிரான அனைத்து இராணுவ தாக்குதல்களையும் 5 நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு போர் அமைச்சகத்துக்கு நான் அறிவித்துள்ளேன். இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தியதற்கு நன்றி என குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரான் அனுமதிக்காவிட்டால் திங்கட்கிழமை மாலைக்குள் அந்நாட்டின் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் அச்சுறுத்தியிருந்தார். கடந்த வாரம் வரை ஈரானுடன் போர் நிறுத்தத்தை முன்னெடுப்பதில் தனக்கு விருப்பமில்லை என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். நாம் பேச்சுவார்த்தை நடத்தலாம், ஆனால் நான் போர் நிறுத்தம் செய்ய விருப்பமில்லை என்று அவர் வெள்ளிக்கிழமை பிற்பகல் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழ்நிலை காரணமாக உலகளவில் எரிசக்தி விநியோகத்தில் சவால்கள் உருவாகியுள்ள நிலையில் இலங்கையும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்து கொண்ட போது எரிசக்தியை சிக்கனமாகவும் திறமையாகவும் பயன்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் இதன் போது மாலை 6 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரையான மின்சார பயன்பாட்டை கட்டுப்படுத்துதல், ஒவ்வொரு துறையும் பொதுமக்களும் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருப்பதாக ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். மேலும் எரிசக்தி நெருக்கடியை சமாளிக்க நாடு முழுவதும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி மேலும் வலியுறுத்தியிருந்தார்.